ஃபைனலாக நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம், சார்மினார் பார்த்துட்டு வந்துட்டோம். சார்மினாரில் வந்து ஓரளவு தான், எதுவுமே வந்து பெருசாக இல்லை. பட் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆஸ்தெட்டிக்கும் பாங்க. அப்புறம் அந்த ஆர்கியாலஜிஸ்டிக்கா, அது போக வந்து ஏன்ஷியன்ட், இது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி ஒரு ஏரியா இதுதான். அதே மாதிரி தாவி ஃபோட்டோ எதுவும் எடுத்தீங்கன்னா செல்ல பிடிச்சி விட்டுருவாங்க. அது முக்கியமான விஷயம். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம். கல் இப்படி இந்த ஃபோட்டோ இப்படி இப்படி போட்டோம் வரும்போதுங்க கட்டிட்டு இருக்காங்க பின்னாடி, அதுல போடுங்க. அது போக ஹைதராபாத் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கம் டு நிம்ரா கஃபே. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போது நீங்கள் சார்மினார்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்ரான்னு ஒரு கஃபே இருக்குது. இதுதான் வந்து சார்மினார்லேயே பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஹைதராபாத்தில் வந்து நீங்கள் ஒரு வரீங்கன்னா இந்த சார்மினாரும் இந்த நிம்ரா கஃபேயும் பார்க்காம போகவே கூடாது. ஏன்னா சூப்பர், இது நல்லா இருக்குது. அந்த கடையோட ஃபேமஸான ஐட்டம் தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குங்க ஸ்மெல்லு. முட்டை கலந்துமா நினைக்கிறேன். ஆமாம், நான் முட்டை கலந்து சூப்பராக இருக்குங்க. இது செம்ம டேஸ்ட்டு. அதுக்கு இப்படி வெண்ணெய் வந்து பியூர் இந்த வெண்ணெய்ங்க, பஃபலோ வெண்ணெய், எருமை வெண்ணெய், மாசு வடையோங்கப்பா. என்ன சொல்றதுன்னா வந்து இருக்கிற ஹையஸ்ட் ஃபேட் உள்ள வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எருமை வெண்ணெய் தான். எருமை பால் தான் இருக்கிற ஹையஸ்ட் ஃபேட்டு. வீங்கிடுவோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏற்ற மாதிரி நல்ல ஃபேட்டு தானே, ஆனால் ஃபேட்ண்ணே திக்னஸ் ஜாஸ்தி இவ்வளோ. அது போக டீ, இது வந்து பார்த்தீங்கன்னா நிம்ரா ஸ்பெஷல் டீ. ஹைதராபாத்தில் இந்த கஃபேவே ஃபேமஸ். அதான் மதுரைக்கு எப்படி ஜிகிர்தண்டா கடையோ அந்த மாதிரி இங்கே இது ஃபேமஸ். பாடிகேட்லாம் 2 வருங்க உள்ள, பாடிகேட்டு கூட்டமாக இருந்தால் கூட்டத்தை கவலை சொல்லுவாங்கலாம். ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அம்மா சாஃப்ரான் அந்த இது குங்குமப்பூரம் சொல்லுவாங்களா, அது மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டுக்காங்கன்னு தெரியல, அந்த டேஸ்ட் ஒரு தானே பொடி அப்படியா வளர்த்துருவாங்க. எல்லாத்துக்கும் தூவ மாட்டாங்க, டைமாக வேஸ்ட் ஆகும்ல. வேற லெவலு. பிஸ்கட் வந்து நல்லா இருக்கு. பிஸ்கெட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு இருக்கிற பிஸ்கெட் அடுத்த நாள் இருக்கு, அந்த மாதிரி வந்து சேல்ஸ் ஆகுது உங்களுக்கு. எப்படின்னா இன்னைக்கு செய்கிற பிஸ்கெட்டு இன்னைக்கு நைட்டே தீர்ந்துருது, அப்படிப்பட்ட சேல்ஸ் உங்களுக்கு. உள்ள முக்கி சாப்பிடலாம். முக்கி ஆடையா இருக்கு, பாலாடை மாதிரி மேலே இருக்குங்க. அதான் டீ. வேற மாதிரி இதே மாதிரி இருக்கு. ஆக்சுவலாங்க நான் அதிகமாக டீ சாப்பிட்றவங்க கிடையாது. டீ காஃபி எனக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் கிடையாது அதிகமாக. ஆனால் இந்த டீ எனக்கு பிடிச்சிருக்கு. நாக்கில் ஒட்டு அந்த பால் ஆடை அந்த இதோட இது எல்லாம் மிக்சிங் ஆச்சுன்னா ஒன்றும் வளர்த்தி விட்டுருது. மிக்சிங் ஆகாம தான் நீட்டாக இருக்கான். இருக்கு ப்ரோ. இங்கே வாங்க, கடை போட்டுடலாமா திருப்பூர் கேட்டுறாங்க அவர்கிட்ட ஃப்ரான்ச்சைசி எப்படி தானோ. இப்படிதான் வந்து இந்த மாதிரி டீ கடை பிஸ்னஸ் தான் பேசக்கூடாதுப்பாங்க. ஏன் தெரியுமா, இவன் பிஸ்னஸ் டாப் அடிக்காமல் இருக்கிறது தான் அப்படி சொல்லுவாங்களே. நீங்கள் அதைவே இங்கே உட்காந்து யோசிக்கிறீங்க. இங்கே வைக்க போகிறேன், நாங்கள் தமிழ்நாட்டில் வைக்க போகிறேன். ஃப்ரான்ச்சைஸ் கேளுங்க, மாஸ்டர் தூக்கு. ஒருத்தவனை எப்படி காலி பண்ணலான்னு யோசிக்கல, நம்ம தான்டா டாப். பயிர் பால் எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே அதாங்க எல்லாமே வருது. பாலுக்கு பதிலாக நம்ம ஒரு 10 எருமை வாங்கி எருமை பால்லேயே டீ போட்டுருந்தா நம்ம ஃபேமஸ் ஆகும். அதெல்லாம் யோசிச்சுன்னா சும்மா நார்மலாக கிடைக்காது. இந்த பெரிய பெரிய கேட்ரிங்லாம் பார்த்துருக்கீங்களா, அங்கே தான் கிடைக்கும் அந்த பால்லாம். திக்காக இருக்கும் அப்படியே. பெரிய இந்த தெரிஞ்ச நான் கேட்ரிங்லாம் போயிருக்கேன் வேலையெல்லாம், ஏவன் கேட்ரிங் அங்கெல்லாம் போவோம். டீ காஃபி அப்படியே திக்காக இருக்கும். அந்த காலத்தில் டீ போடுவாங்கல்ல, சக்கரை இதெல்லாம் இல்லாமல் புண்ணாக்கெல்லாம் டீ போடுவாங்களா? புண்ணாக்கு டீ போடுவாங்களா? தெரியாதுங்க, அதெல்லாம் தெரியாதுங்க. போட்டுலாம் டீ போடுவாங்க. அதோட புண்ணாக்குங்கிறது மாட்டுக்கு போடுறாங்க. அது உனக்கு தானே போடுவாங்க, மாடு தான் நினைக்கிறேன். A few moments later. Guys, இதான் மேனுஃபேக்சர் வீடியோ எடுத்தோம், செம்மையாக இருக்குது. இந்த நிம்ரா கஃபேங்கிறது வந்து என்ன தான் வந்து நம்ம ஊரில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்தாலும் இந்த சமயத்துலேயும் வந்து செம்மையாக கொடுக்குறாங்க. அவங்க வந்து கஸ்டமர் தான் வந்து முக்கியம்னு சொல்லி எங்களை வந்து உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஒரு
என்ன சொல்ற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த ராஜா பகவத் மாதிரி நடந்துக்கிறான் அந்த மாதிரி இல்லை, மற்றபடி நல்லா தான் பேசுகிறாங்க. யாராக இருந்தாலும் சிரிச்சு தான் பேசுகிறாங்க. இவங்க கல்லெல்லாம் வந்து போன வாரம் இவங்க அம்மா வந்து இந்த சிலிண்டருக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. புக்கிங்கே வந்து 25 days கழிச்சு தான் பண்ண முடியுன்ட்டாங்க. முன்னாடிலாம் வந்து என்னென்ன இவ்வளோ இங்கே வரேங்க பையா, தமிழ்நாடு தெலுங்கு. ஆமாண்ணே, இந்தியா ஃபுல்லாக தானே இந்தியா ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது வந்து எந்த ஹோட்டல் போனாலும் சரி, இத்தனை நாளாக இருந்திருக்கோம். 3 days ஆச்சு நாங்கள் வந்து. சார் 2 days, இன்னைக்கு 2nd day. எந்த ஒரு ஹோட்டலையும் வந்து இந்த மெனு கிடையாது, இந்த மெனுக்காக ரேட் அதிகம் அப்போலாம் எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா, டீயே 50 ரூபா. இந்த பெரிய டீ காஸ்ட்லியஸ்ட் டீயே 50 ரூபா தான். நீங்கள் வந்து வேறு எங்கேயோ பெரிய பெரிய கடை இந்த ஸ்டார் பக்ஸு அப்புறம் இந்த என்னது காஃபி டே எல்லாம் போனோம்னா எப்படியோ இருக்கும். சார்ஜஸ் வந்து 200 300 தாண்டும். பச்சை கலர் ஒன்று இருக்குங்களா? ஸ்டார் பக்ஸ் சொல்லிட்டீங்களா? 200 300 வரும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப எவ்வளோ வருஷம் தான் இது? கிட்டத்தட்ட 20-30 வருஷம் இருக்கும். ஆமாம், 1591. அது கட்டினதுங்க. அது கட்டினது 33 வருஷம் ஆச்சு. இவங்க வந்து பெரிய பிராண்டு தான், பெரிய பிரான்ச்சு தான். ஆனால் வந்து இன்னும் வந்து பெருசாக வந்து இவங்க சார்ஜஸே வைக்கல. சேம் லெவல் ஆஃப் ஆத்தென்டிக்கு. அப்போ இருந்து 5 ரூபா 50 ரூபா டீ அந்த காலத்தில். அப்போ அப்படி இல்லைங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணி தராங்க. அடிச்சு விட்டுறதா இல்லையே. பிரான்ச் இருக்கா? தமிழ்நாட்டில் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். கேட்டிருக்கோம். நானும் அதே தான் வந்து பார்ட்னர். 3 பேர் பார்ட்னரு. அடுத்த தமிழ்நாட்டில் முக்கடல் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒரு 1 கோடி கேட்டாங்க. அதெல்லாம் 1 கோடி கேட்டாங்க. இவன்ட்டு பாய் பண்ணாங்க. பாய்ன்ட்டு வந்துட்டோம் நாங்கள். இல்லை புரியல. இப்போ நம்ம வந்து இதுக்கு போகிறோம். அது என்னன்னு வளையல் செய்யும் இடம். நான் ஒன்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஏன் பாய் மரத்தில் செய்வாங்க. மரத்தில் தெரியல என்ன செய்வாங்க தெரியலண்ணே. மரத்துலண்ணே மெழுகு மாதிரி வச்சிருப்பாங்கண்ணே. அதை அப்படியே உருக்கி அதை அப்படியே மாவு டைப் பண்றாங்க. மாவு டைப் தட்டி மரக்கட்டை இருக்குல்ல, அதை உள்ள ஹோல்ஸ் போட்டு அழகாக செதுக்கி கொடுப்பாங்க. தெரியல, வாங்க போய் பார்க்கலாம்.